இனி ஆதார் கார்டே தேவையில்லை. இதை ஃபோட்டோ எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன் இதை ஸ்கேன் பண்ணி வைக்கணும்னு கூட அவசியமே இல்லை. ஏன்னா ஆதாருக்குன்னு சொல்லி புது ஆப் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ஐடி மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. அப்போ ஆதாருக்குன்னு சொல்லி பழைய ஆப் ஏதாவது ஒன்று வந்திருக்கும்ல, அது எதுக்கு? இப்போ எதுக்கு இந்த புது ஆப் கொண்டு வந்திருக்காங்க? இதனால் மக்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் இருக்குது? ஏன் மைனஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஆதார் கார்டை எங்கே போனாலும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது சம்மந்தமாக கூட சுப்ரீம் கோர்ட்டில் நடந்த ஒரு கேஸில் ஆதார் கார்டை பேங்க்கில் கேட்குறத பற்றி சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, இனி சாட்ஜிபிடியில் மறந்தும் கூட பண்ணக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் ஒவ்வொன்றா இப்போ பார்த்துடலாம். இப்போ வரைக்குமே ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரியே தான் மற்ற எல்லா ப்ரூஃப்லேயும் எல்லா டீட்டெயில்ஸும் சேமாக இருக்கணும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நேமு, டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்லாம் சேமாக இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆதார் கார்டை வச்சு தான் கவர்மெண்ட் ஸ்கீம்லாம் பெற முடியும். கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சப்சிடி, அதாவது மானியம், அப்புறம் உதவித்தொகை இதெல்லாம் வாங்க முடியும். அதே மாதிரி ஆதார் கார்டை பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இபி, கேஸு, பேன் கார்டு, அப்புறம் லேண்டுன்னு எல்லாத்துலேயுமே லிங்க் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஆதார் கார்டை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி மற்ற எல்லா ப்ரூஃப்லையும் எல்லா டீட்டெயில்ஸும் சேமாக இருந்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா சிக்கல் தான். அப்புறம் அதை எல்லாத்தையும் கரெக்ஷன் பண்ணணும்னு சொல்லி நம்ம மக்கள் தான் ஆதார் சேவை மையத்திலேருந்து பேங்க்கு, போஸ்ட் ஆஃபீஸு, தாலுகா ஆஃபீஸு, கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஆதார் கார்டில் எதுக்கெல்லாம் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அலைய வேண்டியிருக்கு அப்படின்னா, பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, அப்புறம் எப்போயாவது ஃபோட்டோ, இதுக்கெல்லாம் தான். ஆனால் இதுலேயே பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டரு, இந்த மூணு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஜெண்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதாவது ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஆதார் கார்டில் எல்லாருக்கும் மேக்ஸிமம் பெரும்பாலும் கரெக்டாக தான் இருக்கும். அதில் எந்த சிக்கலும் வராது. ஆனால் இதில் பேர், டேட் ஆஃப் பர்த்தில் தான் பிரச்சனையே இருக்குது. இப்போ பேர் எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் கார்டில் ஒரு சிலருக்கு பேருக்கு முன்னாடி இனிஷியல் இருக்கும், இல்லை பேருக்கு பின்னாடி இனிஷியல் இருக்கும், இல்லை இனிஷியல் இல்லாமல் கூட இருக்கும். அதே டேட் ஆஃப் பர்த் எடுத்துட்டோம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் கார்டில் பிறந்த வருஷம் மட்டும் இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் நாமளே மாற்றினா என்ன அப்படின்னு கேட்டால் நாம் மாற்ற முடியாது. ஏன்னா ஆதாரம் நம்மளோட தனிப்பட்ட தகவல் இருக்குது. அது வேறு யார் கைக்கு போச்சுன்னா அப்படின்னா ஸ்கேம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நாமளே மாற்ற முடியாது. சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணிக்கிட்டால் எந்த ஒரு ஆஃபீஸ்க்கும் நம்ம அலைய வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே போய் மணிக்கணக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ எல்லா விஷயத்துக்கும் மொபைல் ஆப் கொண்டு வந்துட்டாங்க. அந்த மாதிரி தான் ஆதார் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஆதார் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு அதில் போய் லாகின் பண்ணி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு, இப்போ புக் அப்பாயின்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் அதில் கேட்குற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு, அப்புறம் நம்ம ஏரியா எந்த ஏரியா அப்படிங்கிறத கொடுத்தோம்னா போதும். இதில் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றா யூஸ் பண்ண நமக்கே தெரியும். அந்தளவுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். ஸோ நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஏரியாவில் ஆதார் சேவை மையம், ஆதார் சேவை கேந்திரம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அங்கே அவைலபிள் டேட் அண்ட் டைமை செலக்ட் பண்ணிவிட்டு 50 ரூபா பே பண்ணால் போதும். அப்புறம் அந்த டேட் அண்ட் டைமில் அந்த ஆஃபீஸில் போனோம் அப்படின்னா வெறும் 20 நிமிஷத்தில் நமக்கு ஆதார் கார்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வந்துடலாம். இப்படி நம்ம ஆதார் சேவை மையத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஆப்லேயே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு ஆஃபீஸ்க்கும் போய் அலைய வேண்டிய அவசியமே இல்லை. வேலை வெட்டி விட்டுட்டு சம்பளத்தை விட்டுட்டு அலைய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு ஆஃபீஸ்லையும் போய் மணிக்கணக்காக காத்திருக்கணும்னு அவசியமே இல்லை. இப்போ எதுக்கு இதை இவ்வளோ தூரம் சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆதார் கார்டுக்குன்னு சொல்லி ஒரு சேஃப்டி இருக்குது. அதுக்காக கவர்மெண்ட் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் தான் இனி ஆதார் கார்டு, ஃபிசிக்கல் ஆதார் கார்டே தேவையில்லை. அதை ஃபோட்டோ எடுத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸ்கேன் பண்ணி வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கேற்ற மாதிரி ஒரு முன்னெடுப்பு கவர்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா, இப்போ நம்ம ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கைரேகை பயோமெட்ரிக் வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஆதார் கார்டு ஒரிஜினல் கேட்பாங்க. ஆனால் இனிமேல் ஆதார் கார்டுக்குன்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. அது மூலமாக நம்ம ஃபேஸை டிடெக்ட் பண்ணியே ஆதார் கார்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்படி டிடெக்ட் பண்ணுறப்போ நம்மளோட பேர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ்லாம் காமிச்சு ஆதார் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி சீக்கிரம் ஃபாஸ்ட்டாகவே காமிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதை ஒரு டெஸ்டிங் ஸ்டேஜில் தான் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதை எல்லாரோட பயன்பாடுக்கு கொண்டு வருவாங்க. அப்படி வரும்போது ஃபிசிக்கல் ஆதார் கார்டை இனி தேவை இருக்காது அப்படின்னு சொல்லி ஐடி மினிஸ்டர் தான் சொல்லியிருக்காரு. சரி, ஆதார் சர்வீஸ்க்குன்னு சொல்லி புதுசாக ஒரு ஆப் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் மக்களுக்கு என்ன யூஸுங்க அப்படின்னு கேட்டால், நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் இருக்கும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ரியல் டைம் ஃபேஸ் ஐடின்னு சொல்லி ஒன்று உருவாகி அது ஒவ்வொருத்தரோட ஃபோனுக்கு இண்டிவிஜுவலாக வந்துருமா. அப்புறம் அந்த யூபிஐ அப்ளிகேஷன் இருக்குல்ல, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், இந்த மாதிரி யூபிஐ அப்ளிகேஷனில் QR கோட் ஸ்கேன் பண்ணி யூபிஐ பேமெண்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி இதுலேயும் QR கோடை ஸ்கேன் பண்ணி வெரிஃபை பண்ணி ஆதார் வெரிஃபிகேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த QR கோட் ஸ்கேன் எல்லாமே எல்லா பிளேசஸ்லையும் அவைலபிளாக இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. முழுக்க டிஜிட்டல் ஆதார் சர்வீஸ் கொடுக்க போகிறாங்க. நம்ம டேட்டா எல்லாமே பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனி கையில் ஃபிசிக்கல் ஆதார் கார்டையோ இல்லை ஜெராக்ஸ் எடுத்துகிட்டோ அலையணும்னு அவசியம் இல்லை. ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி வைக்கணும்னு அவசியமே இல்லை. இந்த ஆப் மூலமாக எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஆப் மூலமாக ட்ராவல் பண்ணுறப்போ, அப்புறம் ஹோட்டல் ரூம் புக் பண்ணுறப்போ, ஷாப்பிங் பண்ணுறப்போ, இந்த மாதிரி நிறையா இடங்களில் இந்த ஆப் மூலமாக ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ணியும் QR கோட் ஸ்கேன் வெரிஃபை பண்ணியும் நம்ம ஆதார் கார்டையும் ஆதார் டீட்டெயில்ஸ் சேஃப்டியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இந்தியா மாதிரியான நாடுகளில் டேட்டா ப்ரீச்சிங் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது. நம்ம டேட்டாஸை வச்சு ஸ்கேம் பண்ணுறது அதிகமாக நடக்குது. ஸோ இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன்லாம் வரும்போது, QR கோட் ஸ்கேன் வெரிஃபிகேஷன்லாம் வரும்போது அதில் என்னென்ன மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அது நடைமுறைக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும். இவ்வளோ ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கும்போது என்ன தான் டெக்னாலஜி வளர்ந்தாலும் இப்போ இந்த சாட்ஜிபிடியில் கூட நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸு, பேன் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி சோஷியல் மீடியாலையும் அந்த டீட்டெயில்ஸாக ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை வச்சு அந்த டீட்டெயில்ஸ்லாம் கெட் பண்ணி
ஃபேக்காகவே ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் சாட்ஜிபிட்டியில் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டீட்டெயில்ஸை நம்ம தான் சேஃபாக வச்சுக்கணும். இதே மாதிரி நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம்ல, பேங்க்கில் வந்து ஆதார் கார்டு ஏன் கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்துச்சுன்னு சொல்லி. என்ன நடந்துச்சுன்னா, டெல்லி கவர்மெண்ட் வந்து அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து அலவன்சஸ் கொடுக்கணும். அது வந்து ஆதார் கார்டில் வந்து பேங்க்கில் வந்து ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கிற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லி அதை வந்து நிராகரிச்சிருக்காங்க போல். அது சம்மந்தமாக நடந்த கேஸில் தான் சுப்ரீம் கோர்ட் வந்து டெல்லி கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டிருக்காங்க. பேங்க்கில் வந்து ஆதார் கார்டை கொடுக்கணும் கட்டாயம், ஆதார் கார்டு இல்லாமல் பேங்க் வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஆப்ரேட் ஆகாது அப்படிங்கிறது எந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி டெல்லி கவர்மெண்ட்டை வந்து பதில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க ஆதார் கார்டு சம்மந்தமாக புதுசாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த ஆதார் கார்டு சம்மந்தமாக கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்க அந்த நியூ ஆதார் ஆப் பற்றியும் நியூ ஃபெசிலிட்டிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆதார் கார்டு சம்மந்தமாக இன்னும் மக்கள் சந்திச்சுட்டு இருக்கிற பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம், ஆதார் கார்டை சேஃப்டியாக வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீ புதுசாக பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. ஆதார் கார்டில் இருக்கிற முகத்தை பார்த்தா உங்க மாதிரி தெரியலையே. வாய் வச்சு சும்மாரி அதை வச்சு நானே ஓட்டு போட்டேன்.